அன்பு நேயர்களே வணக்கம். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள், வாரத்தினுடைய முதல் நாள். சூரியன்தான் எல்லாருக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன், ஆத்மகாரகன் என்று சாஸ்திர நூல்களெல்லாம் அவனை பற்றி சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, விசேஷமான நாள். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுக்குரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு சிறப்பு இருக்கு. எப்படி அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதை போலவே இந்த ஹஸ்த நட்சத்திரம், சூரியன், இது ரெண்டும் சேருது அப்படி என்று சொன்னால் வாரமும் நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்த நாள் என்பதனாலே இந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அதுக்கு ஆதித்ய ஹஸ்தம் என்னட்டு பேர். ஆதித்தன் என்றால் ஞாயிறு, ஹஸ்தம் என்றால் அந்த நட்சத்திரம், சந்திரனுக்குரிய நட்சத்திரம். இது ரெண்டும் சேருகின்ற நாள் ஆதித்ய ஹஸ்தம் என்று பெயர். அந்த நாளாக இந்த வருகின்ற ஞாயிறு ஆடி மாதம் 3ஆம் தேதி விளங்குகிறது. அன்று திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சஷ்டி திதி. சஷ்டிங்கிறது 6வது திதி. சரி, இந்த ஹஸ்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் காலபுருஷனுடைய 6வது ராசியான கன்னி ராசியில தான் இருக்கு. அதுவும் 6 தான். ஹஸ்தம் எங்கே இருக்கு? 6வது ராசியிலே, கன்னி ராசியிலே தான் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. சஷ்டி திதி வருது. சஷ்டி திதிங்கிறது 6வது திதி. இது வளர்பிறை, ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை திதி, வளர்பிறை சஷ்டியாக இருப்பதினாலே இந்த சஷ்டிக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு. எப்படி பஞ்சமி முருகனுக்கு ஸ்கந்த பஞ்சமின்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த சஷ்டிக்கு குமார சஷ்டின்னு பேர். இந்த சஷ்டி என்ன 6. சஷ்டி என்றால் 6 என்பது எண்கணிதத்திலே மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது, செல்வத்தை குறிக்கக்கூடியது. செல்வன், செல்வமுத்து குமரன் தானே முருகனை சொல்கிறோம். அதனால் இந்த சஷ்டிக்கு இன்னொரு பேர் இருக்குது. குமார சஷ்டிங்கிற மாதிரியே சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. அன்றைக்கு நம்ம எப்படி ஸ்கந்த பஞ்சமி இருந்தோமோ அந்த விரதத்தை அப்படியே நீட்டித்து முருகனை நினைத்து அந்த விரதத்தை இருக்க வேண்டும். முருகனுடைய படங்கள் நேற்றே நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம். அந்த அலங்காரத்தையே மறு அலங்காரம் செய்து பழைய புஷ்பங்களை எல்லாம் களைந்து புதிய புஷ்பங்களை நம்ம சூட்டி அலங்காரம் செய்து சந்தன குங்கும தைலாதிகளை எல்லாம் வைத்து தூப தீபங்களை எல்லாம் சமர்ப்பித்து நிறைய புஷ்பங்களையும் பழங்களையும் சமர்ப்பித்து நம்ம முடிந்தால் இந்த கந்த சஷ்டி கவசம் முதலிய கவசங்கள், ஷண்முக கவசம், கந்தர் அனுபூதி, அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரம் திருப்புகள் முதலிய பாடல்களையெல்லாம் அன்றைக்கு பாடி பாராயணம் செய்து இறைவனை துதிக்கலாம். அதில் சுப்பிரமணிய புஜங்கம், இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அன்னைக்கு நம்ம படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் குமார சஷ்டியில படிப்பது என்பது சாலச்சிறந்த பலன்களை தரும். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினவர் யாருன்னு சொன்னால் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் ரொம்ப அற்புதமான சுலோகங்களினாலே இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை இயற்றி இருக்கிறார். அதில் குறைந்தபட்சம் ஒரு பாடல், ஒரு சுலோகமாவது சொன்னா போரும். இப்போ ஒரு சுலோகம் எவ்வளவு அற்புதமாக அது இருக்கு. இந்த குமார சஷ்டியிலே இதை நாம் அனுபவிப்பது எத்தனை சால சிறந்த அனுபவம் என்பதற்காக ஒரே ஒரு அந்த சுலோகத்தை நம்ம பார்க்கலாம். அந்த சுலோகம் இப்படி ஆரம்பிக்குது. மயூராதிரூடம் அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. மயூராதிரூடம் என்று சொன்னால் மயில் வாகனத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்னட்டு அர்த்தம். அடுத்த வாக்கியம் பாருங்க, மகா வாக்கிய கூடம் என்னட்டு வருது. மகா வாக்கிய கூடம்னா அந்த வேதங்கள் இருக்குது இல்லையா, வேதங்கள்ல மகா வாக்கியம் இருக்கு. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி போன்ற வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்களுடைய சாரமாகவே முருகப்பெருமான் விளங்குகிறான் என்பது அதனுடைய சாரமான பொருள். மனோகாரி தேகம் அடுத்த வரி. மனோகாரி தேகம்னா அவன் எப்படிப்பட்ட திருமேனி, நம்முடைய மனத்தை மயக்குபவனாக. ராமாயணத்திலே ராமச்சந்திரனை சொல்லுகின்ற பொழுது சந்திர காந்தானனம் ராமம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் எப்படி ஆகர்ஷணம் செய்கிறானோ அதே மாதிரி இந்த ராமச்சந்திரன் ஆகர்ஷணம் செய்கிறாரான. ரிஷிகள் கூட பெண் தேகம் எடுத்து இந்த எம்பெருமானுடைய தோளை சேர வேண்டும் என்பது மாதிரி அது இந்த இடத்துல முருகனுக்கு ஆதிசங்கரர் சொல்லுகின்றார். மனோகாரி மனத்தை இழுக்கக்கூடிய அற்புதமான வடிவம். முருகன் என்றாலே அழகுன்னு தானே. அடுத்த வரி சொல்றார்,
மகத் சித்த தேவம் என்கிறார். மகத் சித்த தேவம், அதாவது ஞானிகளுடைய ஹிருதயத்திலேயே அவன் இருக்கின்றான். ஞானிகளுடைய ஹிருதயத்தை அப்படிப்பட்ட தேவனாக இருக்கின்றான். அடுத்து பாருங்க, மகி தேவதேவம். மகி தேவதேவம் என்ன? நிலத்தேவர்கள் என்று யாரை சொல்லுவார்கள் என்று சொன்னால், வேதம் படித்த அந்தணர்களை பூமி தேவர்கள், நிலத்தேவர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் அப்புறம் முனிவர்கள், இவர்களுக்கெல்லாம் சுவாமியாக விளங்குகின்றான். மகி தேவதேவம், சுவாமியாக விளங்குகின்றான். மகாவேத பாவம். மகாவேத பாவம் என்று சொன்னால் 4 வேதங்கள், சதுர்வேதங்கள். அந்த சதுர்வேதத்தினுடைய திரண்ட பாவமாக இருக்கின்றான், திரண்ட தத்துவமாக விளங்குகின்றான். மகாதேவ பாலம். மகாதேவ பாலம் என்ன? குமாரன் என்று அர்த்தம். பாலன் என்று சொல்றோம் இல்லையா, அந்த பாலன் மகாதேவன். மகாதேவன் என்பது சிவபெருமான். சிவபெருமானுக்கு குமாரனாக இருக்கின்றான். அப்புறம் சொல்லிட்டு சொல்றார் கடைசி, அப்படிப்பட்ட அந்த முருகனை என்ன பண்ணணும்? பஜே லோகபாவம். பஜேனா பஜிக்க வேண்டும், பஜிக்க வேண்டும்னா பூஜிக்க வேண்டும். அவனிடத்திலே போய் சரணடைய வேண்டும், பூஜிக்க வேண்டும். அவன் யாரு? லோகபாலம். லோகபாலனாக விளங்குகின்றான். இந்த உலகத்தையெல்லாம் காக்கக்கூடியவனாக விளங்குகின்றான். இப்போ எவ்வளவு அர்த்தம் பாருங்க. மயூராதி ரூடம் மகாவாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகத் சித்த தேவம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம். எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம். ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய எல்லா ஸ்லோகங்களையுமே இனிமையாக சொல்லலாம். அதில் ஒரு ஸ்லோகம் இது. குமாரசஷ்டி நாளில் ஆதித்ய ஹஸ்தம். காலையில் ஏந்திரிச்சு சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரியன் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. சூரிய சந்திராதிகள் இணைந்த நாள், ஹஸ்த நாள் வருது இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட நாளிலே ஆதித்ய ஹிருதயம், அந்த ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யலாம். குமார சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமோகமான நமக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி தரும்.